கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு ஜனங்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இருளிலே நடக்கிற ஜனங்கள், இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு, பாவத்திலே இருந்த ஜனங்களுக்கு, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு அந்த இடத்துல, அந்த தேசத்தின் மேலே, ஜனங்கள் மேல் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் பிரகாசித்த பொழுது அங்கே என்ன நடந்தது? இந்த யாருக்கு இந்த வெளிச்சம் பிரகாசித்தது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை அறியாத ஒரு மேய்ப்பர்கள் அங்கே இருந்த பொழுது அந்த இடத்துல என்ன நடந்தது? 9ஆம் வசனத்திலே, அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே அந்த இடத்துல மந்தையை காத்து கொண்டிருந்த ராத்திரி வேளையிலே ஒரு பிரகாசமுள்ள ஒரு தூதன் வந்து நின்று சொன்னது, பயப்படாதிருங்கள், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இயேசு பிறந்திருக்கிறார். யார் இந்த மேய்ப்பர்கள்? இயேசுவை அறியாதவர்கள். அவர்களுக்கு தான் முதல்ல இந்த வார்த்தை அறிவித்தது. இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்தவர்களுக்கு தான் போய் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பற்றி அவர்களுக்கு தான் போய் நம்ம சொல்லுகிறோம். கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, அறியாத ஜனங்களுக்கு தான். கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, உலகம் முழுதும் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிப்பது தான் கிறிஸ்துமஸ். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு, அந்த இருள் காரில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு இயேசுடைய மகிமை அங்கே பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அந்த இருள் இருந்த இடத்துல எப்போ வெளிச்சம் வந்ததோ அவங்க இடத்துல அந்த இருள் விலகி போனது. ஆமென். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எந்த வீட்டுக்குள் இருள் இருக்கோ, இயேசு உங்க வீட்டுக்குள் வரும்பொழுது இருள் தானாக போய்விடும். இயேசு உங்க வீட்டில் வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அந்த தூதன் வந்து அதை தான் சொல்கிறான், உங்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு பூமி